நாகமலை புதுக்கோட்டை பகுதியில் இரவு நேரங்களில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட டவுசர் கொள்ளையர்கள் இருவரை போலீசார் கைது செய்தனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் கடந்த 2 வருடங்களாக இரவு நேரங்களில் டவுசர் மற்றும் குரங்கு குள்ளா அணிந்த 2 பேர் ஆள் இல்லாத வீடுகளை நோட்டமிட்டு கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் போலீசார் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து ஈரோட்டை சேர்ந்த சிவா மற்றும் சிவகங்கையை சேர்ந்த மருது பாண்டி ஆகிய இருவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சென்னை கோயம்பேடு அருகே இளைஞர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய சினிமா டான்சர் உட்பட 7 பேரை போலீசார் கைது செய்தனர். அரும்பாக்கத்தைச் சேர்ந்த ஜோசப் எடிசன், மணிமாறன் இருவரும் சர்வீஸ் ரோட்டில் உள்ள ஒரு ஹோட்டலில் உணவு சாப்பிட வந்தபோது சொகுசு காரில் வந்த 10 பேர் கும்பல் இருவரையும் சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் ஜோசப் எடிசனுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டது. மணிமாறன் தலையில் பலத்த காயமடைந்துள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து காரின் ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். பதிவெண்ணை வைத்து சினிமா டான்சர் மோரிஸ், கௌதம், வேலாயுதம், குமார், கிருஷ்ணமூர்த்தி, அருண்குமார், கானா பாடகர் பஞ்சுமிட்டாய் சந்தோஷ் ஆகிய 7 பேரை கைது செய்தனர். ரம்ஜான் மாதத்தை முன்னிட்டு மதுரை கோரிப்பாளையம் பகுதியில் உள்ள பள்ளிவாசலில் ஆயிரக்கணக்கானோருக்கு அதிகாலையில் சஹர் உணவு வழங்கப்பட்டது. இஸ்லாமியர்கள் மற்றும் இளைஞர்கள் குழு சார்பில் பல்வேறு பகுதிகளில் விதவிதமான சஹர் உணவுகள் தயாரிக்கப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது. இதில் ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து உணவருந்தி சென்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே புதுக்குடி அரசு நடுநிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியை சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை ரத்து செய்ய கோரி பள்ளி மாணவர்கள் வகுப்பை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 7ஆம் வகுப்பு மாணவி யாழினி கடந்த வெள்ளிக்கிழமை கண்மாயில் மூழ்கி உயிரிழந்த சம்பவத்தில் கவனக்குறைவாக இருந்ததாக தலைமை ஆசிரியர் சுமதியை சஸ்பெண்ட் செய்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவிட்டார். இதனை ரத்து செய்ய கோரி பள்ளி மாணவர்கள் வகுப்பை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கணவன் மீது புகார் அளித்து 20 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றுத்தந்த மனைவியே கணவரை மீண்டும் விடுவிக்க கோரி ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் மாம்பூர் அருகே இந்த சுவாரஸ்யம் நிகழ்ந்துள்ளது. பனங்காட்டூர் பகுதியைச் சேர்ந்த இன்பகுமார் மீது அவரது 2வது மனைவி சந்தியா கொடுத்த புகாரில் அவர் மீது போக்சோ வழக்கில் 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்பகுமாரை விடுவிக்க கோரி சந்தியா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு ஒன்றை அளித்துள்ளார். அதில் 3 பெண் குழந்தைகளுடன் முதல் மனைவியும் ஒரு பெண் குழந்தையுடன் தானும் ஆதரவின்றி தவிப்பதால் இன்பகுமாரை விடுவிக்க வேண்டும் என கூறியுள்ளார். மேட்டுப்பாளையம் ஊட்டி சாலையில் உள்ள தோட்டத்தில் இரும்பு கேட்டை உடைத்து உள்ளே புகுந்த பாகுபலி யானை பாக்குத்தோப்பு வழியாக கல்லாறு வனப்பகுதிக்குள் சென்றது. கோவை மேட்டுப்பாளையம் வனப்பகுதியில் சுற்றித் திரியும் பாகுபலி என்று அழைக்கப்படும் ஒற்றை காட்டு யானை நெல்லிமலை வனப்பகுதியில் முகாமிட்டுள்ளது. இரவு நேரத்தில் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய இந்த யானை திருமலை ராஜன் என்ற விவசாயியின் தோட்டத்தில் அமைக்கப்பட்டிருந்த இரும்பு கேட்டை உடைத்துக் கொண்டு உள்ளே புகுந்தது. சிறிது நேரம் அப்பகுதியில் உலா வந்த பாகுபலி யானை பாக்குத்தோப்பு வழியாக கல்லாறு வனப்பகுதிக்குள் சென்றது.